சரி, இந்த தமிழக சட்டசபையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த இருக்கின்ற அல்லது அறிமுகப்படுத்த உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வரக்கூடாது, அதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த நலனும் இல்லை, தொகுதி அதே தொகுதி இருக்கணும், 39 தொகுதியாக இருந்தால் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்தார். அதனை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியுடைய உதகை மண்டல ஊட்டி எம்எல்ஏ திரு எம் போஜராஜன் அவர்கள் இந்த மசோதா வேண்டும், தொகுதி மறுவரை செய்ய வேண்டும், இப்பொழுது தமிழகத்தில் 39 பாராளுமன்றம் அது 59-60 உயர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை சட்டமன்றத்தில் வைத்தார். எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் பேசினாங்க, எம்எல்ஏக்கள் பேசினாங்க. கடைசியிலேயே திரு அமைச்சர் அர்ஜுன் யாதவ் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பாஜகவுடைய எம்எல்ஏ உங்களுடைய குரல் எங்கும் ஒலிக்கல, எங்கும் ஒலிக்காது அப்படிங்கிற தோரணையில் எங்கேயும் ஒலிக்க விட மாட்டோம், நீங்கள் தனி மனிதராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மிரட்டுற தோணியில் பாஜக எம்எல்ஏ திரு போஜராஜன் அவர்களை ஒரு மரியாதை குறைவாக பேசியிருக்கிறார். சார், இன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ ஒன்று இருக்கலாம். பல 30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அன்றும் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏளனமாக பேசியது, அவமானமாக பேசியது. அன்றைய பாஜகவுடைய தலைவராக இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், நீங்கள் எங்களை இன்று கேவலமாக நக்கலாக பேசலாம், ஒரு நாள் பாஜக இந்தியாவை ஆளும் என்று சொன்னார், இந்தியாவில் அதிகப்படியான எம்பிக்கள் வருவோம் என்று சொன்னார், இந்தியாவுடைய பல மாநிலங்களை ஆளுவோம் என்று சொன்னார். அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக 2014 வெற்றி பெற்றது தனிப்பெரும் கட்சியாக, 2019 தனிப்பெரும் கட்சியாக 303 பாராளுமன்றத்தை வெற்றது. இப்பொழுது கூட்டணியுடைய 293 பாராளுமன்ற உறுப்பினரோடு 3வது முறையாக பாஜக தமிழக இந்தியாவில் ஆட்சி செய்கிறது. அன்று காங்கிரஸ் கட்சி பாஜகவை பார்த்து இளநம பேசியது. இன்று தமிழக பாஜகவை பற்றி தமிழகத்துடைய அமைச்சர் திரு அர்ஜுன் யாதவ் பேசுகிறார். மிஸ்டர் அர்ஜுன் யாதவ் சார், காலங்கள் மாறும் சார். பாஜகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும். தமிழ்நாட்டிலும் பாஜக அறுதி பெருமையோடு ஆட்சி செய்யும் காலம் மிக விரைவில் வரும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று நீங்கள் இளமாக பேசலாம், ஒரு நாள் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும். தமிழ்நாட்டுடைய பாஜக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருப்பார்கள், மந்திரிகள் இருப்பார்கள். தமிழ்நாட்டிலும் பாஜக ஒரு நாள் விரைவில் தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக வரும். பாருங்கள், சவால் விட்டு சொல்கிறோம், சேலஞ்ச்.